Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 9.1ல sum number 10 given பாருங்க limit extends to 1 f of x அதாவது f of x ஓட ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வந்து extends to 1 x ஓட வேல்யூ nearest to 1 போச்சு அப்படினா எப்படி ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்கணும். f of x க்கு கொடுத்திருக்காங்க பாருங்க x square plus 2 when x not equal to 1. x ஓட வேல்யூ 1 இல்லாத பொழுது x square plus 2. ஒருவேளை x ஓட வேல்யூ 1 இருந்தா f of x ஓட வேல்யூ 1. சரியா? இப்ப இந்த x equal to 1 முதல்ல பாத்தரலாம். x equal to 1 னா y ஓட அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. இது தனி டாட். that means இதுக்கு வேல்யூ 1 ன்னு போட்டீங்கன்னா இதுக்கு 1 ன்னு கிடைக்கும். இது இந்த கிராஃப்லயே வராது, இங்க தான் இருக்கும். சரிங்களா? இந்த 1 தவிர நீங்க மீதி எந்த வேல்யூ போட்டாலும் அது இந்த கர்வ்ல வரும். சரிங்களா? இப்ப லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 1 அப்படினா என்ன அர்த்தம்னா x ஓட வேல்யூ 1 போடணும்னு அர்த்தம் இல்ல, 1க்கு க்ளோசரா போகும் பொழுது. சரிங்களா? 1க்கு க்ளோசரா போகும்போது அது 1ஓட லெஃப்ட் சைடுல இருந்து க்ளோசரா வரலாம் அல்லது 1ஓட ரைட் சைடுல இருந்து க்ளோசரா வரலாம். அதான் இதோட மீனிங். அப்போ இப்ப 1க்கு லெஃப்ட் சைடுல that means இதானே லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 1 மைனஸ் அர்த்தம், அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் that means லெஃப்ட் சைடுல 1க்கு வெரி க்ளோசரா நீங்க வரீங்க. அப்படி வெரி க்ளோசரா வந்தீங்க அப்படின்னா 0.9999 வெரி க்ளோசரா போகுமா? அப்பதானே அது நியரஸ்ட் டு 1. அப்படி போகும்போது இந்த கிராஃபை கொண்டு போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அது 3க்கு வெரி க்ளோசரா 2.999999 சம்திங்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அது நியரஸ்ட் டு 3, அதனால அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ 3. அதே மாதிரி 1ஓட ரைட் சைடுல, சரிங்களா? எந்த சைடுல? 1ஓட ரைட் சைடுல. இந்த ரைட் சைடுல அதே மாதிரி 1க்கு வெரி க்ளோசஸ்ட் வேல்யூ. வெரி க்ளோசஸ்ட் வேல்யூனா என்ன அர்த்தம்? 1.00000001 கூட இருக்கலாம். அப்படி வெரி க்ளோசரா எடுத்தீங்கன்னா அதை இந்த கிராஃப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அது எங்க போய் ஜாயிண்ட் ஆகலாம் அப்படின்னா 3.00000000 எத்தனை ஜீரோ வேணா சொல்லலாம். வெரி க்ளோசர் டு 3. சரிங்களா? 3க்கு ரொம்ப க்ளோசரா வந்து ஜாயின் ஆகும். பட் எக்ஸாக்டா 1ன்னு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த கிராஃப் இந்த ஹோல் கொடுத்திருந்தாலே அந்த கிராஃப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது வரைக்கும் வந்துட்டு இங்க ஸ்டாப் ஆயிட்டு எகெயின் மறுபடியும் அதுக்கு அங்கிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த 1 போடும்போது இந்த இடத்துல தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த கிராஃப்ல உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. இந்த ஹோல் இருந்தாலே அந்த கிராஃப் டிஸ்கண்டினியூன்னு அர்த்தம், அந்த இடத்துல கிராஃப் ஸ்டாப் ஆயிட்டு தான் ஆரம்பிக்கும்னு அர்த்தம். ஸோ 1க்கு வெரி க்ளோசரா போடும்போது 2.999 அது நியரஸ்ட் டு 3 தான். 1 விட அதிகமா போடும்போதும் 3.00000 1 இருக்கலாம், அதுவும் நியரஸ்ட் டு 3. சரிங்களா? ஸோ அதனால இதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ 3. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாக்குறீங்க 3க்கு தான் போகுது, ரைட் ஹேண்ட் லிமிட் பாக்குறீங்க அதுவும் 3க்கு தான் போகுது அப்ராக்சிமேட்டா. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 1 f of x ஓட வேல்யூ கண்டிப்பா 3 தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.